Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 7th standard max subjectல second midterm test November 2025 கான important sums தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் சம்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 1 நம்பர் சிஸ்டம். இந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 5 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை திஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் இன் அன் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் அண்ட் பிளேஸ் வேல்யூ கிரிட் ஃபார்ம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. பேஜ் நம்பர் 7 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.3 த ஹைட் ஆஃப் எ பர்சன் இஸ் 165 சென்டிமீட்டர். எக்ஸ்பிரஸ் திஸ் ஹைட் இன் மீட்டர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ அதை நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.5 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் த நம்பர்ஸ் கிவன் இன் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் இன் த பிளேஸ் வேல்யூ கிரிட், ஆல்சோ ரைட் இட்ஸ் டெசிமல் ரெப்ரசன்டேஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 8 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இன் சென்டிமீட்டர் யூசிங் டெசிமல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 2, 3, 4 and 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இன் மீட்டர்ஸ் யூசிங் டெசிமல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம் அண்ட் ஃபிஃப்த் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் அண்ட் ஃபோர்த் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம் express the following decimal numbers in place value grid and write the place value of the underlined digit. ரொம்ப important. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், ஃபோர்த் சம் அண்ட் ஃபிஃப்த் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துக்குங்க. பேஜ் நம்பர் 10 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை திஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் சம் கன்வெர்ட் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸ் இன்டு த டெசிமல் நம்பர்ஸ். ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் கன்வெர்ட் த ஃபாலோயிங் டெசிமல்ஸ் இன்டு ஃப்ராக்ஷன்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துக்குங்க. பேஜ் நம்பர் 11 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.8 ரைட் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸ் அஸ் டெசிமல்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.9 convert the following into simplest fractions. ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.10 find the decimal form of the following fractions. ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. இந்த 3 சமையும் நீங்கள் போட்டு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.12 express the following as fractions. A capsule contains 0.85 mg of medicine. A juice container has 4.5 liters of mango juice. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிச்சயமாக எக்ஸாம் வர வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.2 எடுத்துங்க. எக்ஸசைஸ் 1.2ல பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் ரைட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் இன் த பிளேஸ் வேல்யூ டேபிள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஃபோர்த் சம் அண்ட் ஃபிஃப்த் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் அஸ் டெசிமல் நம்பர்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம் அண்ட் ஃபோர்த் சம் அண்ட் ஃபிஃப்த் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம் convert the following fractions into decimal numbers. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம், ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம் அண்ட் செவன்த் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் சம் ரைட் த ஃபாலோயிங் டெசிமல்ஸ் அஸ் ஃப்ராக்ஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் சம் எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் டெசிமல்ஸ் அஸ் ஃப்ராக்ஷன்ஸ் இன் லோயஸ்ட் ஃபார்ம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.13 வேலன் பாட் 8.36 kg of potato and சேகர் பாட் 6.29 kg of potato which is heavier. ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.17 மேகலா அண்ட் மாலா பாட் 2 watermelons weighing 13.523 kg and 13.52 kg which is a heavier one. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த சம்மையும் நீங்கள் போட்டு பார்த்துக்குங்க. எக்ஸசைஸ் 1.3 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் கம்பேர் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் த ஸ்மாலர் நம்பர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம்,
தேர்ட் சம் அண்ட் ஃபிஃப்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் அசெண்டிங் ஆர்டர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம், கம்பேர் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் அண்ட் ஃபைண்ட் த கிரேட்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், ஃபோர்த் சம் அண்ட் ஃபிஃப்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம், அரேஞ்ச் த கிவன் டெசிமல் நம்பர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம் இந்த ரெண்டு நிச்சயம் ஒன்று எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.5 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா மிஸ்செலேனியஸ் பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் சம், ரைட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் இன் த பிளேஸ் வேல்யூ டேபிள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு சம்மி நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் எஸ் டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம், கன்வெர்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் இன்டு ஃப்ராக்ஷன்ஸ், அடிக்கடி கேட்குறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் சம், எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இன் கிலோமீட்டர் யூசிங் டெசிமல், இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் சம், there are 26 boys and 24 girls in a class, express the fraction of boys and girls as decimal numbers, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நைன்த் சம், எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இன் மீட்டர்ஸ் யூசிங் டெசிமல்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 11th சம், ரைட் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸ் அஸ் டெசிமல் நம்பர்ஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th சம், ரெப்ரசன்ட் த டெசிமல் நம்பர்ஸ் 0.07 அண்ட் 0.7 ஆன் ஏ நம்பர் லைன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 16th சம், by how much is 9/10 kilometer less than 1 kilometer, express the same in decimal form, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துக்குங்க. சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸ், இந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 24 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.1 கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேங்கிள் ஷோன் இன் ஃபிகர் 2.5, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.2ல பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் 40 சென்டிமீட்டர், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.5, the radius of a tractor wheel is 77 centimeter, calculate the distance covered by it in 35 rotations, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.6, a farmer wants to fence his circular poultry farm with barbed wire whose radius is 420 meter. The cost of fencing is ₹12 per meter. He has 30,000 with him. How much more amount will be needed to fence his farm? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குற, நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஸோ அதை எனக்கு அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.8, Kannan divides a circular disc of radius 40 cm into 4 equal parts. What is the perimeter of a quadrant shaped disc? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. எக்ஸசைஸ் 2.1 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், diameters of different circles are given below, find their circumference. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம், find the circumference of the circles whose radii are given below. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம், the diameter of a circular wheel is 4.2 meter. வாட் இஸ் இட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிச்சயமாக எக்ஸாம் வர வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம், த டயமீட்டர் ஆஃப் த புல்லக் கார்ட் வீல் இஸ் 1.54 மீட்டர். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை இட் இன் 150 ரொட்டேஷன்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், a ground is in the form of a circle whose diameter is 350 meter. An athlete makes 4 revolutions. Find the distance covered by the athlete. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த் கொஸ்டின், a rose garden is in the form of circle of radius 63 meter. The gardener wants to fence it at the rate of ₹150 per meter. Find the cost of fencing. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.9, find the area of the circle of radius 20 centimeter. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.10, find the area of a hula loop whose diameter is 28 centimeter. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.11, the area of the circular region is 2464 centimeter square.
find its radius and diameter ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்குறாங்க அவசியம் போட்டு பார்த்துங்க next பார்த்தீங்கன்னா example 2.14 a garden is made up of a rectangular portion and two semicircular regions on either sides if the length and width of the rectangular portion are 16 meter and 8 meter respectively calculate ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்கக்கூடிய சம் நிச்சயமா எக்ஸாம் வர வாய்ப்புள்ள சம் ஸோ அவசியம் போட்டு பார்த்துங்க exercise 2.2ல பார்த்தீங்கன்னா first sum find the area of the dining table whose diameter is 105 cm ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா third sum நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா fourth sum அப்புறம் பார்த்தீங்கன்னா fifth sum நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் சம் அண்டு எயித்து சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்கக்கூடிய சம் ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்த் சம் த ஃப்ளோர் ஆஃப் த சர்க்குலர் ஸ்விம்மிங் பூல் ஹூஸ் ரேடியஸ் இஸ் 7 மீட்டர் ஹேஸ் டு பி சிமெண்டட் அட் த ரேட் ஆஃப் ₹18 per meter square ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் த ஃப்ளோர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்குறாங்க நிச்சயமாக எக்ஸாம் வரும் ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.16 த ரேடியஸ் ஆஃப் எ சர்க்குலர் ஃப்ளவர் கார்டன் இஸ் 21 மீட்டர் எ சர்க்குலர் பாத் ஆஃப் 40 மீட்டர் வைட் இஸ் லேட் அரவுண்ட் த கார்டன் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் அடிக்கடி கேட்கக்கூடிய சம் ஸோ அதை அவசியம் போட்டு பார்த்துங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.17 த ரேடியஸ் ஆஃப் எ சர்க்குலர் கிரிக்கெட் கிரவுண்ட் இஸ் 76 மீட்டர் a drainage 2 meter wide has to be constructed around the cricket ground for the purpose of draining the rainwater find the cost of constructing the drainage at the rate of ₹180 per square meter ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்கக்கூடிய சம் ஸோ நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.18 a floor is 10 meter long and 8 meter wide a carpet of size 7 meter long and 5 meter wide is laid on the floor find the area of the floor that is not covered by the carpet ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்கக்கூடிய சம் ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.21 a cocoa ground has dimension 30 meter into 90 meter which includes a lobby on all of its sides the dimensions of the playing area is 27 meter into 16 meter find the area of the lobby ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் அடிக்கடி கேட்கக்கூடிய சம் ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.3 கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் find the area of a circular pathway whose outer radius is 32 cm and inner radius is 80 cm ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்கக்கூடிய சம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் தேர்ட் சம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் சம் a rectangular garden has dimensions 11 meter into 8 meter a path of 2 meter wide has to be constructed along its sides find the area of the path ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் அடிக்கடி கேட்கக்கூடிய சம் ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த் சம் a canal of width 1 meter is constructed all along inside the field which is 24 meter long and 50 meter wide find the area of the canal the cost of constructing the canal at the rate of ₹12 per square meter ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.4 மிஸ்லெஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் a wheel of a car covers a distance of 3520 cm in 20 rotations find the radius of the wheel ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இதை அவசியம் போட்டு பார்த்துங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் இம்பார்ட்டன்ட் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் த காஸ்ட் ஆஃப் டெக்கரேட்டிங் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்குலர் ரான் of a house at the rate of ₹55 per meter is ₹16940 what is the radius of the lawn ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இதை அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸில் சிக்ஸ்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சில கொஸ்டின் வந்திருக்கு ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் சம் நைன்த் சம் அண்ட் 10th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய கொஸ்டின் வந்திருக்கு ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க சாப்டர் 3 அல்ஜிப்ரா இந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 45 எடுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.3 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய கொஸ்டின் வந்திருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.5 விச் இஸ் கிரேட்டர் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான் அடிக்கடி கேட்கக்கூடிய சம் ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.7 சிம்பிளிஃபை யூசிங் ப்ராடக்ட் ரூல் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய கொஸ்டின் வந்திருக்கு ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.8 சிம்பிளிஃபை யூசிங் கோஷன்ட் ரூல் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.9 சிம்பிளை யூசிங் பவர் ரூல் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வந்திருக்கு இந்த 3 சம்லேருந்து ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்டே இருக்காங்க ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.10 சிம்பிளிஃபை பை யூசிங் த லா ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வந்திருக்கு ஸோ இந்த சம்ஸ் நீங்கள் போட்டு பார்த்துங்க எக்ஸசைஸ் 3.1 எடுத்துங்க இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
4th sum express the following in exponential form ரொம்ப important. அதே போல பார்த்தீங்கன்னா 5th sum 6th sum and 7th sum ரொம்ப important. 8th sumல பார்த்தீங்கன்னா 2nd sum and 3rd sum ரொம்ப important. அதே போல பார்த்தீங்கன்னா 9th sumல பார்த்தீங்கன்னா 1st sum 2nd sum 4th sum 5th sum 6th sum 8th 9th and 10th எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ இது நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th sum and 11th sum. 11th sumல பார்த்தீங்கன்னா 1st sum 3rd sum 4th sum and 5th sum ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இது நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. எக்ஸசைஸ் 3.2 எடுத்துங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd sum find the unit digit of expanded form. 4th sum find the unit digit of the following numeric expression. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.15 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.17 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. எக்ஸசைஸ் 3.3 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4th sum ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th sum and 7th sum ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. இந்த 7th sumல பார்த்தீங்கன்னா 1st sum and 3rd sum ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.4 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2nd sum ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3rd sum இம்பார்ட்டன்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா 5th sum and 6th sum ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிச்சயமாக எக்ஸாம் வர வாய்ப்புள்ள கொஸ்டின்ஸ். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 9th sum ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th sum and 12th sum ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த சம்ஸை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு பார்க்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் பார்த்துக்கோங்க. அப்போதான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Thank you. Thanks for watching my channel. See you in the next video.